இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவகிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவகிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவகிருபையே, தேவகிருபையே, தேவகிருபையே. கிருபையே தேவகிருபையே, தேவகிருபையே, தேவகிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவகிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம் இன்னைக்கு உயிரோடு அழியாமல் இருக்கிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபை என்று சொல்லிதான் இந்த வசனத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதானே உண்மை. எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களிலே எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவர் சொன்ன வழியிலே போகாமல் மாற்று வழியிலே சொன்ன காரியத்தை செய்யாமல் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களை பார்க்கலும் அல்லது விபத்திலே சிக்கி மரித்தவர்களை காட்டிலும் நீதிமான்கள் என்று சொல்லி அல்ல, அவருடைய கிருபை. இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் தேவன் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய கால் நனையாதபடி கடலை 2ஆக பிளந்து தரையாக்கி அதில் நடந்து போக வைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, வனாந்தரத்தில் பிள்ளைகளுக்கு வெயில் படக்கூடாது என்று சொல்லி பகலிலே மேகஸ்தம்பத்தை ஏற்படுத்துகிறார். இரவிலே இருள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, வழி தெரியாமல் தடுமாறக்கூடாது என்று சொல்லி அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சத்தை கொடுக்கிறார். கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் அவர்களுக்கு திருப்தி கிடையாது, முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யாமல் பிரியமோ அதை செய்யும் பொழுது ஆண்டவருக்கே குறிப்பிட்ட சூழ்நிலையிலே கோபம் வந்து அவர்களை அழித்து போடலாம் என்று சொல்லி மோசேயிட்ட சொல்ல ஆரம்பித்து விட்டார். என்னை விட்டுவிட்டு நான் அவர்களை அழித்து உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன். மோசே விடவே இல்லை. கிருபையின்படி இறங்கும். இந்த ஜனங்களை அழித்து போடாதுன்னு சொல்லி தாழ்த்தி கெஞ்சி கேட்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இறங்கி மன்னித்து அவர்களை நிர்மூலமாக்காமல் கானானுக்கு நேராய் நடக்க வைத்தார். யோசித்து பாருங்கள். அதான் தேவனுடைய கிருபை. கிருபையின்படி இறங்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்குகிறார். இழந்து போன ஆசீர்வாதங்கள் திருப்பி கொடுக்கப்படுகிறது. பாதுகாப்பற்ற நிலைமை மாறுகிறது. பாதுகாப்பு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ காரியங்களை தப்பி நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய தாளந்துகள் அல்ல, நம்முடைய ஞானமோ அறிவும் அல்ல, கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஒரு சமயம் அது ஒரு மாலை நேரம், வேகமாய் மழை பெய்து கொண்டிருக்கிறது, காற்றும் வீசி கொண்டிருக்கிறது, புயல் கரையை கடக்கக்கூடிய நேரம். இப்பொழுது எல்லாம் வேக வேகமாய் வீட்டிற்கு என்ன பண்ணுகிறார்கள், புறப்பட்டு தங்கள் அலுவலகத்தில் செல்லும் பொழுது சாலை ஓரம் ஒரு பஸ் ஸ்டாண்டிலே சில பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அருகில் ஒரு மரமும் இருக்கிறது. அந்த மரத்தின் அடியிலே ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார். பஸ்ஸுக்காக கொஞ்சம் மழை தண்ணீர் கொஞ்சமாவது விழுவது தடுக்குமே என்று சொல்லி அந்த மறைவில் நின்று கொண்டிருக்கிறார். இங்கு கொஞ்சம் பேர் அந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரத்திலே இருக்கிற அதிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வேகமா அடித்த காற்று அந்த மரத்தை அப்படியே வேரோடு சாய்ச்சி விட்டது. சாய்ச்சி விட அந்த மரம் அப்படியே பெரிய மரம் அப்படியே விழுந்தது. இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு காத்திருந்தோம், அலறாங்க. ஐயோ, அங்க ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாங்களே பஸ்ஸுக்கு, அவங்க உள்ள மாட்டிருப்பாங்களோன்னு சொல்லி அலறாங்க. கடைசியில் மரம் விழுந்த உடனே ஓடி போய் பார்த்தாங்க, யாரும் இல்ல. இந்த பெண் பயந்து போய் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஓரமா நின்றுட்டு இருக்குது. என்னம்மா நீ அங்கத்தானே நின்னா, நீ உள்ள மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு நினைச்சோம். அந்த பெண் சொன்னாங்களாம், என் மனசுல ஏதோ பட்டுச்சு, இதை நிக்காத, இந்த காத்துல இந்த மரம் விழுந்தாலும் விழுந்துரும், அதனால நீ தூரமா போயிருன்னு சொல்லி என் மனதுல ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுது. அதனால நான் உடனே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். யோசித்து பாருங்க, அது தப்புவிக்கப்பட்டு. இதுதான் கிருபைங்கிறது. சில நேரம் நம்ம மனதுல தோன்றும், சில நேரம் ஆண்டவர் உணர்த்துவாரு, இதை செய்திருப்போமே, அல்லது இந்த இடத்துக்கு இன்னைக்கு போகாண்டா, அல்லது இவங்கிட்ட இதை குறிச்சு பேசக்கூடாது, நிறைய காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா நடத்துவாரு. அதற்கு கீழ்ப்படிந்தாலே பெரிய பிரச்சனைகள்லாம் வராம தடுக்கப்படும், மாறிடும், நாம் பாதுகாக்கப்படுவோம். பெரிதான கிருபையினால் அந்த மரம் விழுந்ததிலிருந்து, அந்த அழிவிலிருந்து அந்த சகோதரி காப்பாற்றப்பட்டார். கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்துறாரு யோசித்து பாருங்க. கொஞ்சம் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அவங்க விலகினாங்க, மரம் விழுந்துருச்சு. கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் தம்முடைய சிருஷ்டிப்பின் மேல, தம்முடைய பிள்ளைகள் மேல அதிக அக்கறை உள்ளவராய், கவனம் உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம்.
இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பார். அவரை சார்ந்து கொள்வது கிருபை மட்டும் வீணாய் விருதாவாய் விட்டுவிடக்கூடாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் வேதனையான அனுபவங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்றோம்ப்பா. நிறைய மரண செய்திகள் உள்ளத்தை ஒட்டைக்குது. நிறைய காரியங்கள் அதிர்ச்சி செய்யக்கூடிய செய்திகள் தான். எங்கு பார்த்தாலும் இழப்புகள். இந்த நாட்டில் நீங்கள் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் திறமையின்படி அல்ல, நீ உங்களுடைய கிருபையின்படி எங்களை காத்து வர்றீங்க, தாங்கி வர்றீங்க, சுமந்து வர்றீங்க, தப்பித்து வர்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் அந்த கிருபை தேவையோ இன்னும் கூட்டி வழங்குங்கப்பா. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை நிறைந்த நாளாய் மாற்றிக் கொடுங்கப்பா. ஆபத்திலே, இக்கட்டான காரியங்களிலே, சூழ்நிலையிலே, வியாதியோடு மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலை மாறும்படியாய் கிருபை உண்டாகட்டும். கிருபையின்படி இரக்கம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தமது கிருபையின்படி இறங்குவார், நிர்மூலமாகாதபடி பாதுகாப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா.